செந்தில் பாலாஜியை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய செயல் வீரர். அவர் நம்ம நேரில் பார்க்குறோம். நம்ம கொஞ்சம் வருஷமாக அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாரு நம்ம நேரில் பார்த்துட்ருக்குறோம். அவ்வளோ கடினமாக உழைக்கக்கூடியவர், இரவு பகலாக உழைக்கக்கூடியவர். அவரோட உழைப்புக்கு ஈடு இணையாக யாரையுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கடுமையாக உழைக்கக்கூடியவர். அவர் இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் இப்போ இந்த தேர்தலில் ஒரு பெரிய மாற்றங்களை காமிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா கடந்த உள்ளாட்சி தேர்தலில் இந்த கோவை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு இருந்தாலும் கூட நீங்கள் கோவை மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் எவ்வளோ பெரிய வெற்றிங்கிறத எல்லோரும் பார்த்துருப்பீங்க. கோவை மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, கோவையினுடைய புறநகர் பகுதிகளில் இருக்கிற எல்லா ஊராட்சி பகுதிகளாக இருந்தாலும் சரி, அத்தனையிலுமே அன்றைக்கு வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு உள்ளாட்சி தேர்தலிலே பணியாற்றினார். அவர் அவருடைய இன்வால்மெண்ட் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் கொங்கு மண்டலத்தில் இந்த தேர்தலில் முழுமையாக இதுவரைக்கும் அவரை முழுமையாக கொங்கு மண்டலத்தில் பயன்படுத்தலை. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவரை பயன்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக அவருடைய அந்த பங்களிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தலில் இருக்கும். ஸோ திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக பண்ணிகிட்ருக்கீங்க. தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு சார்? முடிஞ்ச அளவுக்கு நான் மேஜராக எல்லாமே நிறைவேற்றியிருக்கேன். அங்கே தொகுதியில் இருக்கிற மக்களுக்கே தெரியும் என்னெல்லாம் தேவையோ, வாக்குறுதிகளை தாண்டி என்னென்ன முடியுமோ அத்தனையும் நம்ம அன்றைக்கி அங்கே திருச்செங்கோடு தொகுதியை பொறுத்தளவுக்கு எல்லாமே பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய பட்டியலே நீளுது. ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு நான் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வேலை பார்த்துருக்கேங்கிறது நான் சொல்லலை. நீங்கள் தொகுதியில் யாரை கேட்டாலும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உறுதியாக தைரியமாக நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். ஆனால் கண்டிப்பாக தொகுதியை பொறுத்தளவுக்கு பல்வேறு விஷயங்கள் 40-50 ஆண்டுகளாக